கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. விபச்சாரம் என்பது பிறனுடைய யாதொன்றையும் இச்சிப்பதாகும். பிறனுக்குரியதை நாம் அபகரித்துக் கொள்ளும் பொழுது அது கர்த்தரால் பாவம் என்று எண்ணப்படுகிறது. மேலும் கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நாம் அவருடைய இடத்தில் வேறே எதை வைத்து நாம் அதை ஆராதித்தாலோ அதற்கு முன்னுரிமை கொடுத்தாலோ அதையும் கர்த்தர் விபச்சார பாவம் என்றே கூறுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். மேலும் களவு செய்வது, அதாவது திருடுவது, அது தேவனுக்கு முன்பாக பாவம். கொலை செய்வது, நம்முடைய சகோதரனை பகைக்கிறதும் கர்த்தருக்கு விரோதமான பாவமாய் இருக்கிறது. பிறனுடைய இரத்தத்தை சிந்துவதும் கர்த்தருக்கு விரோதமான பாவமாய் இருக்கிறது. பிறருக்கு விரோதமாக நாம் சொல்லும் பொய்யான வார்த்தைகளையும் தேவன் வெறுக்கிறார். மேலும் பிறருக்கு விரோதமாக வஞ்சனையாக தீமையான எண்ணங்களோடு நாம் பேசுகிற காரியங்களையும் செய்கின்ற காரியங்களும் வஞ்சனை என்று கருதப்படும். ஆகவே அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நம்மை விலக்கி காத்து கொள்ளலாம். மேலும் நம்மை இப்பூமியில் பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும். மேலும் தாய் தகப்பனை போல நமக்கு உதவி செய்த நல்ல உள்ளங்களையும் நாம் மறந்து விடாமல் அவர்களையும் கனம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விசேஷமாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களையும் நாம் கனம் பண்ணி அவர்களை மதிப்பு மரியாதையோடும் நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது கர்த்தர் இவைகளினால் மகிழ்ந்து நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நாம் கை கொள்ளும் பொழுதும் அதற்குரிய ஆசீர்வாதமும் நன்மைகளும் நம்முடைய வாழ்வை நிச்சயமாய் தொடரும்.